அதாவது இதுக்கு முன்னுக்கு வந்து லெசன் 1ல் வந்து ஏஎஸ்சி டைம் டேபிளை வந்து ஆன்லைனில் வந்து நம்ம எவ்வாறு இலவசமாக பதிவிறக்கம் செய்யலாம் என்பதை பற்றி பார்த்து நாம இப்போ வந்து நம்ம அந்த ஏஎஸ்சி டைம் டேபிளை வந்து நம்ம எவ்வாறு கணினியில் நிறுவலாம் என்று சொல்லி பார்ப்போம். அதாவது அந்த ஏஎஸ்சி டைம் டேபிள் மற்றும் ஏஎஸ்சி டைம் டேபிளுக்குரிய கீ கண்டென்ட்டும் காணப்படுது. நான் அந்த ஏஎஸ்சி டைம் டேபிளை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அக்ரி. இதில் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து சேவ் ஆகிற லொக்கேஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அப்படி தேவையில்லைன்னு தான் சேஞ்ச் பண்ணாமலும் விடலாம். சரி, அடுத்து ஃபினிஷ். இப்போ வந்து ஏஎஸ்சி டைம் டேபிள் வந்து ரன் பண்ணது வந்து இதில் வந்து ஏற்கனவே நம்ம இன்ஸ்டால் பண்ண பிறகு வந்து வளமே டெமோ வந்து இதில் காணப்படும். வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண பிறகு வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணாட்டி வந்து இதிலேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க இயலாது. அவை வந்து உதாரணத்துக்கு இப்போ பிரிண்ட் ப்ரிவ்யூ வந்து கிளிக் பண்ணால் வந்து ப்ளீஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு பிளாக் கொண்டு இதில் பிளாக் பண்ணி கொண்டு நிற்கும். வந்து இதை வந்து தெரிய வேணுமானது நீ கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ண வேணும். இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்ப்போம். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐக்கன் ஒன்று இருக்குது பாருங்கள். வந்து இதாவது கீக்கன் ஏஎஸ்சி டைம் டேபிள்னு சொல்லி இது வந்து இணையதளத்தில் நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். வந்து அவ்வாறு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட இமெயில் அட்ரஸை போட்டிங்கன்னா இதை நான் உங்களுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இதில் பிரிண்டை கொடுக்குறேன். பிரிண்ட் செட்டப் பிரிண்ட் செட்டப் கொடுக்குறோம். வந்து அல்லது பிரிண்டை கொடுக்குறோம். வந்து பிரிண்டை கொடுத்த உடனே பாருங்கள் வந்து இதில் வந்து கண்டினியூ அல்லது என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கோட்னு சொல்லி கேட்கும். வந்து இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கோட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இதே போல் ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வரும். வந்து இப்போ பாருங்கள், இந்த கீக்கை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீக்கன் வந்து ரன் பண்ணி கொண்டு இருக்கும். வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் நேம் இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை இங்கேயே கொடுக்கணும். உதாரணத்துக்கு வந்து இதெல்லாம் இதில் கொடுக்குற வந்து கேபிட்டலில் STST காலேஜ். சரிதானே? இதை வந்து இங்கேயும் கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நேமில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் சொல்லி ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். கொஞ்சம் நம்பர், அந்த நம்பரை இங்கே டைப் பண்ண வேணும். 22 40 15 24 இதை டைப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சீரியல்னு சொல்லி இங்கே ஒரு நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல உள்ள ஸ்கூல்ன்ற இடத்துல இருக்கிற நேமும் ரெஜிஸ்ட்ரேஷன் நேமும் சேமாக இருக்க வேணும். இந்த லைசன்ஸ்ன்றதை வந்து இங்கே டைப் பண்ண வேணும். இந்த சீரியலை வந்து இங்கே டைப் பண்ண வேணும். டைப் பண்ண பிறகு வந்து ஓகேன்றதை கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்டர்னு சொல்லி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ வந்து
ஒர்க் பண்ணுவான். ஒரு கிளியராக ஒர்க் பண்ணும். ஓகே.